மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல் செயல்படுகிறார் மதுரை ஆதீனம் அப்படின்னு காட்டமா சொல்லிருக்கீங்க. எதை வச்சு இந்த வார்த்தையை பயன்படுத்தி அறிக்கை விடுறீங்க? காரணம் மேடம், அவர் வந்து இப்ப நடந்த அவருடைய விபத்து நடந்த ஒரு விபத்து, கார் விபத்து. சைவ சமய மாநாடுக்கு சென்னை செல்லும் பொழுதுல மதுரையிலிருந்து கிளம்பும் போது ஊடால பாதி வழியில உளுந்தூர்பேட்டையில ஒரு வாகனம் பின்னாடி ஒரு வாகனம் துரத்தி வந்துச்சு. அதுபோக பேரிகேட்டை இடிச்சு என்னுடைய வாகனத்துல முட்டி நான் நிலகுலைஞ்சு போனிச்சுட்டு மதுரை ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அதுல என்னென்ன ஒரு மெயினான ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்தாரு, தாடி வளர்த்தவர்கள், குல்லா போட்டவர்கள் தீவிரவாதிகள் போல் தெரிஞ்சு அவர் என்னை கொல்றதுக்கு சதி திட்டம் தீட்டினார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் காவல்துறை நேர்மையான காவல்துறை புகார் கொடுத்துருக்கலாம், அந்த புகார் ஓடி விட்டார்கள் என்று பேட்டியும் கொடுத்துருக்காரு. அதுபோக எங்களுடைய நடந்த மாநாட்டு நிகழ்ச்சியில கவர்னர், மத்திய அமைச்சர் மற்றும் முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியிலையும் பொது மேடையிலையும் அவர் இந்த மாதிரி குற்றச்சாட்டு சொன்னார். அந்த நடந்த விபத்து நடந்த பகுதியை வீடியோ ஃபுட்டேஜ் ஒளிபரப்புனாங்க. அதுல என்ன ஆகுது, இவர் ஒரு வழி பாதையில வராங்க, அவர் இன்னொரு வழி பாதையில வராங்க, நேர்மாறாக வராங்க, அங்கிட்டு ஓரத்துல வராங்க. 4 வழி சாலை சந்திப்புல இவர் போகும்போது லைட்டா உரசி இருக்கு, அவ்வளவுதான். இதுதான் நடந்த சம்பவமே. அந்த சம்பவம் அந்த வீடியோ ஃபுட்டேஜ் பார்க்கும்போது உண்மைத்தன்மை நல்லா அருமையா தெரியுது. எந்த வாலியில வந்துச்சு பாதை, அவங்களுடைய வாகனம் எந்த வாலியில வந்துச்சுன்னு சொல்லி நீ வீடியோ ஃபுட்டேஜை பார்த்தாலே தெரியும். இவர் சொன்ன அந்த பேரிகேட்லயும் இடிக்கல, இவர் பின்னாடி அந்த வாகனம் தொடரல, யதார்த்தமா அந்த வாகனம் வருது. இவ்வளவு ஸ்பீடா போகும்போது அந்த வாகனம் கிராஸ் ஆகும்போது லைட்டா உரைச்சிருக்கு. இவ்வளவு நடந்திருக்கு. இதுக்கு தீவிரவாதிகள் பேரை மிஸ்யூஸ் பண்ணி தாடி வச்சோ குள்ளா வச்சோ கொல்ல வந்திருக்கா சரின்னு சொல்லி இருக்கிறாரு. அதுபோல் இவர் சொல்றாரு நேர்மையானவர்கள் காவல்துறை புகார் கொடுக்காம ஓடி போயிட்டாங்கன்னு சொல்றாரு. இவர் நேர்மை ஒரு தீவிரவாத கொல்ல வந்திருக்கோம் என்ன செஞ்சிருக்கேன்னா இப்ப சொல்றாரு 100க்கு நான் போன் பண்ணேன், காவல்துறை தகவல் கொடுத்து அதிகாரிகள் தகவல் கொடுத்துருக்காரு. என் பக்கத்துல உள்ள காவல்துறை புகார் கொடுத்துருக்காங்க, நேரடியா போய் ஏன் கொடுக்கல? பேட்டியில அந்த மாநாடு முடிஞ்சோன்னு செய்தியாளர்கள் பேட்டியில செய்தியாளர்கள் கேக்குறாங்க, காவல்துறையில நீங்க புகார் கொடுத்தீங்களா அப்படிங்கும் போது அதெல்லாம் கொடுக்கல, சிவன் கிட்ட தான் நான் கொடுத்தேன், சிவன் கிட்ட தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு மறுப்பு அறிக்கை வெளியிடும் போது அதுல டைம் போட்டு டேட் போட்டு நான் காவல்துறைக்கு புகார் அளித்தேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க சொன்னீங்களே, இதுக்கு தான் நாங்க சொல்ல அவர் மனநலம் பாதித்தவர் போல செயல்படுறாங்க.